ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க இருக்கிற யாரும் என்ன சரியா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க இங்க விட்டுட்டு போனதுல இருந்து இங்க இருக்கிற பசங்க எல்லாம் என்ன டார்ச்சர் பண்றாங்க, நான் சாப்பிடுற சாப்பாட்டுல எச்ச துப்பி வைக்கிறாங்க, கேட்டா நாங்க போடுற மிச்சத்தை தான் நீ சாப்பிடணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இங்க இருக்கிறக்கே பிடிக்கல, என்ன எப்படியாச்சும் வந்து கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சறாரு. அப்போ போன்ல இருக்கிற அப்பா என்ன சொல்றாரு, பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னையா, அப்படி ஒரு கேள்வி கேட்க நான் சொன்னேன், அவங்களையும் அடிச்சாரு, இருந்தாலும் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல, நீங்க இங்க வாங்கன்னு சொல்ல வெளியில கதவு தட்டுற சத்தம் கேக்குது. போனை கட் பண்ணிட்டு போய் பார்த்தா 4 சின்ன பசங்க இருக்காங்க. அதாவதுங்க 4 பசங்க இருந்தாங்க, 2 பையன் 2 பொண்ணு இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இன்னைக்கு உனக்கு பர்த்டே ஆச்சு, சும்மா பிராங்க் மாதிரி தான் பண்ணணும், கேக் வெட்டலான்னு சொல்லி கேக்க வெட்டுறாங்க. அப்போ ஜாலியா வந்து கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டுகிட்டு இருக்க, விளையாட்டுக்கு அடிக்கிற மாதிரியே பயங்கரமா அடிக்கிறாங்க. சோ அந்த பையன் அடியில வலியில துடிக்க அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். கட் பண்ண ரோட்ல நம்ம ஹீரோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பணம் கேட்க பணம் இல்லைங்கிறாரு. மூஞ்ச ரொம்ப பாவமா வச்சுக்கிட்டு, எனக்கு மட்டும் கால் இருந்தா உன்ன மாதிரி நானும் ஆட்டோ ஓட்டி இருப்பேன்ட்டு பாவமா கேக்குறாரு. சரி ரொம்ப பாவமா இருக்குதுன்ட்டு காசை கொடுக்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பணம் ஊர்வலம் வருது. கண்டிப்பா ஏதோ பணக்காரர் தான்ப்பா, நீங்களோ நானோ இறந்த இந்த மாதிரிலாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, நோ சான்ஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு சாவுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நேரா குடுகுடுன்னு ஓடி போய் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து எந்திரிச்சு சும்மா டான்ஸ் போடுறாரு. ஆஹா, இந்த ஆளுக்கா பணம் கொடுத்தோம் டாட்டோ அண்ணா ஷாக், நம்ம ஹீரோ ராக் அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ பக்கத்துல ஒரு குட்டி பையன் வரான். ஹீரோ பிச்சை எடுக்கிற அதே இடத்துல தான் இந்த சின்ன பையனும் டிராபிக்ல நிக்கிற எல்லாத்துக்கிட்டையும் புக்கு பேனான்னு விட்டு காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது எப்படியா பிச்சை எடுக்கிற உனக்கு மட்டும் காசு வந்துகிட்டே இருக்குது, உழைச்சு சாப்பிட்ற எனக்கு அந்த அளவுக்கு நிக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ பீஸா டெலிவரி பண்ண ஒருத்தர் டெலிவரி அட்ரஸ் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க, ஆர்டர் பண்ணது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்ட்டு ஹீரோ அவரை கூப்பிட்டு பீட்சாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல அந்த உழைக்கும் சின்ன பையனுக்கு மிஞ்சினது என்னமோ புளியோதரை மட்டுமே. நம்ம ஹீரோ பீஸாவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறான். ரைட்டா கேட்க முடியாது, இன்டைரக்டா ஒரு ரூட் எடுக்கிறேன்ட்டு, புளியோதரை நல்லா இருக்கு வேணுமா அப்படி கேட்க, அதான் நல்லா இருக்குதே நீயே சாப்பிடுன்ட்டு ஒரு ரிப்ளைய கொடுத்துட்டு பீட்சால இம்புட்டூண்டு பங்கு கூட கொடுக்கல. கட் பண்ண காலையில பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்காரரு நேரா ஆபீஸ் போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ நான் என்னுடைய 12 வயசுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா வேலைக்கு போற மாதிரி நீ டெய்லியும் பிச்சை எடுக்க போறான் பாருங்க ஒருத்தன், அப்படி இருந்தா எங்க உருப்படுதுன்ட்டு தன்னுடைய பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நேரா நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு 22 வருஷமா உழைச்சு பிச்சைக்காரனுக்கு எதிர்த்து வீட்டுக்காரனாட்ட ஆயிருக்காரு, இந்த குவாலிபிகேஷனை வச்சுக்கிட்டு ஒரு பேச்சு வேற அப்படின்ட்டு பஞ்சு போட்ட மேனிக்கே தன்னுடைய தொழில் செய்ய கிளம்புகிறார். அப்ப பாருங்க டிராபிக் சிக்னல்ல ஒரு கார் நிக்க, காருக்கு இந்த டோர்ல இந்த பையன் வந்து புக்கு வாங்கிக்கங்கன்னு கெஞ்சறான், ஆப்போசிட் டோர்ல நம்ம ஹீரோ வந்து எனக்கு பிச்சை போடுங்கன்னு கெஞ்சறார். ஆனா கடைசியில ஜெயிச்சது என்னமோ நம்ம ஹீரோ தான். அந்த குட்டி பையன் மனசுவாடி போயிட்டான். இப்படி நாள் ஃபுல்லா வந்து எடுத்த கலெக்ஷனை வச்சுட்டு இந்த பையனும் நம்ம ஹீரோவும் நேரா நைட் ஷோ படம் பார்க்க போறாங்க. அது ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம். சொந்த காசுல வாங்கி சாப்பிடுற சுகமே தனிப்பா அப்படின்னு தன்னுடைய சொந்த காசுல சம்பாதிச்ச ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிக்கெட் எடுக்க சொல்ல ஹீரோ அந்த குட்டி பையன் காசு கேட்கிறாரு. பாருங்க டிக்கெட் காசுக்கு 10 ரூபா கம்மியா இருக்கு, அந்த 10 ரூபாய நீயே போட்டுக்கப்பான்னு சொல்ல, உன்னை பெத்தவங்க நர் ரோட்ல போட்டு போயிட்டாங்க, அப்போ நான் தான் உன்னை எடுத்துட்டு வந்து வளர்த்தேன், கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஷையா இருக்குதுன்னு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் படிக்கணும்னு ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன், அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட்டா கூட 10 ரூபாய ஏன் காசை கேட்கற அப்படின்ட்டு சொல்லி காட்ட, காசு கூட வேணாம்ப்பா கடன் போட்டு கூட்டிட்டு போப்பான்ட்டு அந்த பையன் கெஞ்சறான். ஆனா பாருங்க கடன் கொடுக்கவும் மாட்டேன் கடன் வாங்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பையனை விட்டுட்டு நேரா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த படம் பாருங்க, ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோ சாமியா நடிச்சிருக்காரு. வெளியில போஸ்டரை பார்த்து அவரை சாமியா நினைச்சுக்கிட்டு ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான், தப்பு செய்யறவங்களால நீ தண்டிப்பியே, இவன் தப்பு மட்டும்தான் செய்யறான், நல்லா பார்த்து கண்ணை குட்டி விடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ புடனையோட ஒரு சாட் சாட்டுறாரு, என்ன பத்தியா கம்ப்ளைண்ட் பண்ற, இப்படி ஒரு கன்றாவிய நடிச்சதுக்கு அந்த ஆளை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு போக, அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு பிச்சையே உலகில ஃபுல் டல், சாப்பாட்டுக்கே பிரச்சனை இல்லாம இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ நான் அந்த சின்ன பையனுக்கு ஒரே குஷி, நேரா போஸ்டரை பார்த்து எனக்கு பெரிய ஆசைலாம் ஒண்ணும் இல்ல கடவுளே, இன்னைக்கு ஒரு வயசா கூட அவன் தட்டுல விழுகாம எனக்கு ஒரு வா சாப்பாடு வாங்கிட்டான்னு என்ன வந்து அவன் கேட்கணும், அப்போ நான் கடன் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு போகணும், இது எனக்கு நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பெரிய இடத்துல ஒருத்தர் இறந்திருக்காருலங்க, அவர் எப்பவுமே ஏழைங்களுக்கு நல்லது பண்ணுவாராமா. சோ கஷ்டப்படுற சில பேருக்கு சாப்பாடு போடணும்னு கூப்பிடுறாங்க, நீ வான்னு சொல்லி கேட்டரிங் காரங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்க்க பெரிய வீடு. கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக், சின்ன வயசுல ஹீரோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணும் சேர்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு காட்டி ஒரு நாளைக்கு நாம இங்க போகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, சின்ன பையனா இருக்கிற ஹீரோ ஒரு கால்குலேஷன் பண்றாரு, எத்தனை வருஷத்துக்கு பிச்சை எடுத்தா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்க முடியும்ட்டு. அட பாவி, கடைசி வரைக்கும் நம்ம பிச்சையாடா எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு
இருக்குன்னு சொல்றாங்க. அதை அப்படியே கட் பண்ணி அந்த நினைப்போட உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க செம்மையான விருந்து. அப்போ அங்க விருந்து போட்ட ஒரு பெரிய ஐயாக்கு எப்பவுமே நல்ல மனசு, அதுக்காகத்தான் உங்க எல்லாத்துக்கும் விருந்து போட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்து அந்த கார்டன் இருக்கிற ஏரியால தான் சாப்பிட்டுக்கிட்டு இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே கேஷுவலா நடந்து போக ஒரு ரூம்ல 4 டோர் வச்சு கொடூரமான 4 நாய்களை கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வெறியில கொலைச்சுக்கிட்டு இருக்கு. யோ ஓனர் செத்த வருத்தத்துல அதெல்லாம் சாப்பிடாம இருக்கு, உன்னை மாதிரி ஆளை பார்த்துட்டு கொதறிடும், ஜாக்கிரதையா இருந்துக்குன்னு அங்க இருக்கிற ஆட்கள் சொல்ல ஹீரோ மைசா அங்கிருந்து ஒடியாந்துடுறாரு. இப்போ சாப்பிட வந்த எல்லாரும் ஒருத்தங்கள வெளியே போய்கிட்டு இருக்கு. அங்க வேலை செய்யற ஒருத்தர் ஓனருக்கு கால் பண்ணி டோரை லாக் பண்றது எப்படின்னு கேட்க அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர், அதுவே சாதிக்குன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, எல்லாரும் வெளியே போக நேரம் அந்த சின்ன பையன் 1 ரூபா காயின் போது நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறான். அப்பதான் ஒரு விஷயம் என்னன்னாங்க, வீடு எப்படி இருக்குன்னு சுத்தி பாக்குறதுக்குள்ள வந்திருக்காரு, உள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. யோ எப்படியாச்சும் வெளியே ஓடியாந்திரியா, ரிஸ்க்ல மாட்டிக்குவா அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க வீட்டுல யாருமே இல்லன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. யாரோ ஒருத்தங்க இருக்காங்கயான்ட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. சின்ன பையன் போன்ல இருந்துட்டு எப்படியாச்சும் வெளியே ஓடியாந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுல இன்னொருத்தர் இருக்காரு. 2 பேருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்க நம்ம ஹீரோ. இந்த ஒரு நபர் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாங்கல்ல, நல்லா பேசத்தானே போற, அப்புறம் என்னத்துக்கு சோகமா இருக்கிறங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிருச்சு. சோ போன்ல இந்த ஹீரோ என்ன சொல்றாரு, புருஷன் பொண்டாட்டி தகராறு போல் இருக்குது, என்ன யாரும் கண்டுக்கவே இல்ல, நான் இங்க இன்னைக்கு 2 நாள் தங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் தன்னுடைய டெசிஷன் சொல்லி போனை கட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஷவர் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா ஜம்முன்னு இருந்துகிட்டு இருக்க யாருமே நோட் பண்ணாத ஒரு ரூம்ல இருக்கிற பெட்ல நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துல இருந்துல அந்த பொண்ணு வளர்ந்துருக்குது. அப்போ 2 பேரும் என்னன்னா உழைச்சு முன்னுக்கு வரணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு அந்த உழைப்புல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்ற மேனிக்கே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற நிறைய பொருட்கள் எடுத்து பயங்கரமா சாப்பிடுறாரு. ஒரு பழைய பாட்டு பாடுற சத்தம் கேட்க டோரோட அந்த லாக் போடுற கீ போடுற சின்ன கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேப் வழியா நம்ம ஹீரோ ஒட்டி பார்க்க பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த ஒரு நபர் ஹீரோ லாக்ல கண்ணு வச்சு பாக்குற மாதிரியே அவரு அதுக்கு அந்த சைடு இருக்கிற ஒரு ரூமை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவர் வேற ஒரு பக்கம் போறாரு. அப்போ நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த ஒரு ரூம்ல இருந்து கண்ணை வச்சு பார்க்க ஷாக். வீட்டுல ஒரு நபர் இருந்தாருன்னு சொன்னோம்லங்க, அந்த ஒரு நபரை கொலை பண்ணி கொடூரமா அறுத்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆக பக்கத்துல அந்த நபர் வந்து நிக்கிறாரு. அவரையும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த ஒரு நபர் பேய், நேத்தே கொன்னுட்டாங்க. சோ கொன்ன ஒரு உடம்ப தான் இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்னு சர்ப்ரைஸா கேக்குறாரு. அச்சச்சோன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆக நம்ம ஹீரோ அந்த ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிக்கிறாரு. எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக நேரா ஸ்டெப்ஸ் ஏறாரு. வலிக்கு விட்டு கீழே விழுந்து மயங்கிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு தன்னுடைய லாயரை கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க லாயர் வரும்போது முழிச்சிடுறாரு. இருந்தாலும் பாருங்க மயங்கட மேனிக்கே ஆக்டிங் விடுறாரு. அதை அந்த லாயர் புரிஞ்சுக்கிட்டு மயங்கிட்டு இருக்கும் போதே நேரா நம்ம ஹீரோவை கொன்னரலாம் கத்திவோங்க, ஐயா சாமி என்ன விட்டுருங்கன்ட்டு கெஞ்சறாரு. அப்போ லாயர் ஒரு பிளான் போடுறாரு. இன்னும் 2 மணி நேரத்துல பெரிய ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. ஆக்சுவலா ஆள் மாறாட்டம் பண்றதுக்கான ஒரு நபரை தேடிட்டு அந்த லாயர் இருந்திருக்காரு. சோ நேரம் கம்மியா இருக்குது, ஹீரோவை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல நாங்க சொல்ற மாதிரி நீ நடிச்சேன்னா உன்னை உயிரோட விடுறன்னு சொல்ல வேற வழி இல்லாம அந்த ஆள் மாறாட்டத்துக்கு நம்ம ஹீரோ ஒட்டுக்கிறாரு. சரி யார் மாதிரி என்ன மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணணும்னா இந்த ஒரு பேலஸ், நேத்து நைட்டு கூட ஒருத்தரோட படம் பார்த்திருப்பாரு நம்ம ஹீரோ, அந்த பெரிய ஹீரோவுடைய பேலஸ், அவரு தான் ரீசெண்டா இறந்திருக்காரு. அவருக்காகத்தான் இந்த ஒரு விருந்து போட்டிருக்காங்க. என்னன்னா அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு பையன், அதாவது அந்த ஹீரோக்கு ஒரே ஒரு பேரன். சாகர வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சாகருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஹீரோக்கு அஃபேருக்கு பிறந்த ஒரு பையன் இருக்கானோ அந்த பையனை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டு வந்திருக்காருங்கிற விஷயமும் தெரிஞ்சு சாகும்போது தெளிவா உயில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. என்னன்னாங்க அந்த சொத்துல பாதி அந்த ஒரு பையனுக்கும் சேரும்னு எழுதிட்டாங்க. இப்போ அந்த பையனை நடிக்க வைக்கிறதுக்காக மேக்கப் எல்லாம் போட்டு உட்கார வைக்க வெளியில இருந்து இந்த ஒரிஜினல் ஓனர் வராங்க. அப்போ அவங்க முன்னாடி என்னென்ன கேக்குறாங்களோ பதில் சொல்ற மேனிக்கு நம்ம ஹீரோ காதுல ஒரு ப்ளூடூத்தை மாட்டி இந்த வீட்டுல இருக்காங்கல்ல அந்த ஒரு பொண்ணு பக்கத்து ரூம்ல இருந்துட்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்க அந்த இறந்தவருடைய பொண்ணு இருக்காங்கல்ல அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு. அவங்க பாருங்க எக்கச்சக்கமான சந்தேகப்படுறாங்க, ஹீரோ உண்மையான அந்த வாரிசு தானா, பர்த் மார்க் எல்லாம் செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஆசிரமத்துல ஒரிஜினல் பையன் சின்ன பையனா இருக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு எடுத்திருப்பாங்க. சோ 4 வெவ்வேறு சின்ன பசங்களுடைய பழைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வச்சு உன்னுடைய போட்டோ என்னன்னு உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல உன்னுடைய மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியும்லன்ட்டு கரெக்டா சூஸ் பண்ணுங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. லாயர் பதட்டப்படுறாரு. உள்ளுக்குள்ள காதுல இருக்கிற அந்த பொண்ணு எப்படியாச்சும் கரெக்டா சொல்லிருன்ட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காங்க. அந்த நேரத்துல இருந்து பாருங்க ஹீரோ பக்கத்துல இந்த ஒரு ஆவி வருது. இவருடைய ஆவி ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. என் போட்டோ எப்படி புடிச்சிட்டு வந்தாங்கன்னு அந்த ஆவி ஷாக்கா கேட்க என் மூஞ்சிய பார்த்து நீ சூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு மூஞ்சியை மூடிட்டு அந்த ஆவி ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. இப்போ ஹீரோ படத்தப்பட்டு கரெக்டான போட்டோவை சூஸ் பண்ணிடுறாரு. அப்போ அந்த பொண்ணுடைய பையன் பாத்தீங்கன்னா உயில்ல இந்த வீட்டை இவருக்கு எழுதி கொடுக்கறதுக்காக சைன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆவி உடைய வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லுதுன்னா,
என் போட்டோவை நீ கரெக்டா சூஸ் பண்ணிட்ட, ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் கொலகாரனுங்க, அவன்கிட்ட உண்மையான ஒரு ரீசனை சொல்லிரு, நான் எப்படி ஆவியானன்னு உனக்கு ரீசன் தெரியுமான்ட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. என்னன்னா ஒரிஜினல் பையன் வளர்ந்த அதே ஆசிரமத்துல தான் இந்த ஒரு பையனும் வளர்ந்துருப்பான். எக்ஸாக்டா பர்த் மார்க்ல இருந்து எல்லாமே இவருக்கும். சோ 20 லட்சம் ரூபாய் கொடுங்க, மத்தவங்க முன்னாடி நான் நடிக்கிறேன்னு சொல்ல 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த லாயரும் வீட்டுல இருக்கிற அந்த ஒரு பொண்ணு ஒத்துக்கிறாங்க. அப்பதான் பாருங்க யதார்த்தமா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஆவியா இருந்தவரு விக்கல் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்க வந்ததுக்கு ஒட்டு கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது, இவர் தான் ஒரிஜினலான வாரிசுன்ட்டு. லாயர் என்ன பிளான் போட்டிருக்காருன்னா ஒரிஜினல் பையனையே கூட்டிட்டு வந்து வேற யாரோ ஒருத்தருக்கு ஆள் மாறாட்டம் பண்ற மாதிரி நம்ப வச்சு 20 லட்சம் ரூபாய் பேமெண்ட் மாதிரி பேசி மீதி இருக்கிற சொத்தெல்லாம் நாம ஆட்டைய போட்டலான்ட்டு யோசிக்க இந்த ஒரு பையன் இப்போ வந்து கேட்டுக்கிறாரா. சோ லாயர் இவரை அடிச்சே கொண்டுறாரு. இப்படி தாண்டா நான் ஆவியான, உன்னையும் கொன்றுவாங்கடா உண்மையை சொல்லுன்ட்டு நம்ம ஹீரோ காதுல வந்து சொல்ல சைன் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பேரன் கிட்ட நம்ம ஹீரோ உண்மையை சொல்லிடுறாரு. அப்பதான் பயங்கரமான ட்விஸ்ட், சைன் போடுறவங்க இந்த லாயர் எல்லாமே ஒரே கேங். ஹீரோ கரெக்டா நடிப்பாரான்ட்டு செக் பண்றதுக்காக ஒரு ஒத்திகை காட்டியிருக்காங்க. இப்ப பாருங்க ஹீரோ மாட்டிக்கிட்டாரு, பயங்கரமா அடிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, எப்படி இந்த மாதிரி உளர்னானா என்ன பண்றதுன்ட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பெரிய ஹீரோ ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு தானே லாயர் சொல்லியிருப்பாரு, அதுதான் கிடையாது. இந்த அம்மாவோட சேர்த்து இன்னும் 3 பேர் இருக்காங்க, டோட்டலா 4 குழந்தைங்க அவருக்கு. கட் பண்ண பழைய போட்டோ ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த 4 குழந்தைங்க வேற யாரும் இல்ல, படத்தோட ஸ்டார்டிங்ல 4 பேரும் சேர்ந்து ஒரு பையனை டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அந்த 4 பேர் தான் இந்த 4 பேர். அதுல இருக்கிற ஒரு பொண்ணு தான் இப்ப கேள்வி கேட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவெல்லாம் முன்னாடி வச்சிருக்கிற இந்த வயசான அம்மா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுல இருந்து ஹீரோக்கு கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலா இந்த பையன் இருக்காருலங்க, இவருக்கு 70 கோடிக்கும் மேல கடன். சோ பரம்பரை சொத்தை 4 பங்கு போட்டா இவருக்கு பெருசா பணம் வராது. அதுக்காக உயில் படி எங்கேயோ இருக்கிற அந்த பையனுக்கு மொத்த சொத்தையும் எழுதி வச்சு அந்த பையன் கிட்ட இருந்து கையெழுத்து போடுற மேனிக்கு இவங்க எல்லாம் எழுதி வாங்கிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பையனா நம்ம ஹீரோவை நடிக்க வரக்கு தான் கையெழுத்து போடுறதுக்காக எல்லாரும் இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை மிரட்ட மத்த வாரிசுங்க எல்லாரும் வராங்க. மீதி 3 ஃபேமிலியை பார்த்தோம்னா மூத்ததா ஒரு அண்ணன் இருக்காரு, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. தெருவுல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்க அந்த ஒரு பொண்ணு பிச்சை போடுறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பையன் விண்டோஸை மேலே ஏற்றி விட்டுறான் பிச்சை போடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய அப்பா, அதாவது அந்த மூத்த பிரதர் இருப்பாருலங்க, அவர் என்ன சொல்றாருன்னா பணக்காரங்க டாக்டர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி பிச்சைக்காரங்கன்னு ஒருத்தனும் தேவை, ஏன்னா உருப்படியா வேலை செய்யலன்னா அந்த மாதிரி நீ ஆயிருவன்னு சொல்லி 4 பேர்த்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லி வளர்த்துறதுக்காக இந்த பிச்சைக்காரனுகளா இருக்கணும்ட்டு ஒரு மாதிரி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஃபேமிலியை பார்க்க அவரும் ஒரு பையன் தான், பிரதர் தான். அவங்களுக்கு பார்த்தோம்னா 2 ஒய்ஃப். மூத்த ஒய்ஃப் கொஞ்சம் சப்பியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பையன், அவனும் சப்பியா தான் இருப்பான். ஆனா இளைய ஒய்ஃபுக்கு பார்க்க அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்ல, அவங்க மேரேஜ் ஆனாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்போ குடும்ப விஷயம் பேச போறோம். இந்த ஒரு குடும்ப விஷயம் பேசுறதுக்கு இந்த ஒரு பொண்ணு வேணுமான்ட்டு அவர்கிட்ட அவருடைய ஒய்ஃப் கேட்க, உனக்கு சுகர் பயங்கரமா எரியுது போகுது, நாளைக்கே நீ செத்து போயிட்டேன்னு வெயி, நீ அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சதுக்காக உன்னோட பையனை அந்த பொண்ணு ஒதுக்கி வச்சிருச்சுன்னா என்ன பண்றது, சோ நம்ம பையனுக்காக அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கலான்ட்டு நேரா செகண்ட் ஒய்ஃபை பார்த்து எப்படி உனைய எங்க ஃபேமிலியில அட்டாச் பண்ணனு பார்த்தையான்னு சொல்லிட்டு டெய்லியும் சுகர் இருக்கிற தன்னுடைய மூத்த ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா இளைய ஒய்ஃபை விட்டு 1 கிலோ ஸ்வீட் கொடுக்க சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா இனிமேல் 2 கிலோ ஸ்வீட்டா கூட சீக்கிரம் மேல போகுதுன்னு ஒரு பிளான் பண்றாரு. அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு பொண்ணு, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்காரு. சொல்ல போனா இந்த பையன் வந்துட்டு இறந்து போன ஒரு ஃபேமஸ் நடிகர் இருப்பாருங்க, அவருடைய பேரன். அவங்க தாத்தா மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை. ஆனா பாருங்க மக்கள் வந்து அவங்கள ஒரு காமெடியனாகவோ இதை நினைச்சு தன்னுடைய தாத்தா கிட்ட வருத்தப்பட, நீ அந்த கதாபாத்திரங்களா தான் பாக்குற, என்னைக்கு அந்த கதாபாத்திரமாவே வாழ்றியோ அன்னைக்கு தான் நீ ஒரு பெரிய ஹீரோ ஆகுன்னு சொல்லிடுறாரு. சோ அவங்க தாத்தா நடிச்ச ஒரு கதாபாத்திரமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சொல்ல போனா குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அலாரம் வச்சு தன்னுடைய தாத்தா என்னென்ன ரோல் பண்ணாரோ அதே ரோலா ரியல் வாழ்க்கையிலயும் நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற எல்லா ஃபேமிலியும் ஒண்ணு கூட ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வச்சு, இவர் தான் நம்ம பெரியவருடைய இளையதாரத்தோட பையன், ஆசிரமத்தில் இருந்திருக்காரு, உயில் எழுதி வச்சிருக்காருன்னு உயில படிச்சா அதுக்கு மேல ஷாக். இந்த 4 பசங்க இருக்காங்கல்லங்க, அதாவது 2 பையன் 2 பொண்ணு, பெரியவருக்கு எந்த ஒரு நல்ல பேரையும் வாங்கி தரல, எக்கச்சக்கமான கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ ஒருத்தங்களுக்கும் 10 லட்சம் 12 லட்சம் 20 லட்சம்ங்கிற மாதிரி சொத்தை பிரிச்சு வச்சுட்டு மீதி இருக்கிற 199 கோடி ரூபாய் சொத்தை ஆசிரமத்திலிருந்து வந்த பையனோட பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ ஆக்டிங்க்கு வந்திருக்கிற ஹீரோவை ஒரிஜினல் வாரிசு நினைச்சு கொஞ்சம் பர்சனலா பேசுறோம், ரூம் விட்டு வெளியே போய் உட்காருன்ட்டு தாட்டி விட்டுட்டு 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம லாயரை கூப்பிட்டு உயில மாத்தி எழுது, உனக்கு 1% ஷேர் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்ல, ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருக்காங்கல்ல ஒரு சிஸ்டர், அவங்க எந்திரிச்சு உயில் படி மாத்த முடியாது, லாயர் லீகலா போனாருன்னா நமக்கு கிடைக்க இருக்கிற பங்கும் கிடைக்காம போயிருன்னு சொல்றாங்க. அப்போ பங்கை ஏத்தி கேட்க லாயர் எனக்கு 10% ஷேர் வேணுங்கிறாரு. மத்த பிரதர்ஸ் எல்லாம் ஓகே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கே இப்பவே அந்த ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிற பையன்
சாகணும்னு சொல்ல லாயர் கொலை பண்றதுக்கு பிளான் போடுறாரு. அப்போ இந்த ஆவி ஒடியாந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, இப்போ வந்து லாயரு உன்னை கொல்ல போறேன், நீ இறக்குற மாதிரி நடின்னு சொன்னாருன்னா கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு உண்மையாலுமே ஹீரோவை கொல்ல பாக்குறாரு. அப்போ பக்கத்துல இருக்கிறவனை எடுத்து அடிச்சுட்டு ஹீரோ பக்கத்து ரூம்ல ஓடி போய் லாக் பண்ணிக்க அந்த ரூம்ல பாருங்க கேரக்டராவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பேரன் கண்ணு தெரியாத ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம லாயர் என்ன சொல்றாரு, எனக்கு அடியெல்லாம் பயங்கரமா இருக்குது, இன்கேஸ் அந்த பிச்சைக்காரனை கொலை பண்ண போறப்ப என்ன கொன்னுட்டானா என்ன பண்றது, 5% ஷேரை அதிகமா கொடுங்கன்னு கேட்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிச்சைக்காரனை துரத்துவோம், யாரு கொல்றாங்களோ அந்த 5% ஷேர் அவங்களுக்குன்னு சொல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் துரத்திட்டு வராங்க. அப்ப பாருங்க ஹீரோ ஒரு ஓரமா ஓடிக்கிட்டு இருக்க, யாரு கொல்றதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த ஆவி ஹீரோ ஓடுறதுக்கான எஸ்கேப் பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ எஸ்கேப் ஆகி போவாரா மாட்டாரான்னு இருக்கும் போதே இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30th நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா தான் நிறைய காட்டுங்க. அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஹீரோவை யார் கொல்றதுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய போட்டியா போய்கிட்டு இருக்குது. அப்ப பாருங்க சின்னதான ஒரு பிளாஷ்பேக், அந்த பெரிய நடிகர் உயிரோடு இருக்கும் போது யாரோ ஒரு திருடன் வீட்டுக்குள்ள எத்தி குடிச்சிருக்கான். அப்போன்னு பாருங்க அந்த 4 நாய் வளர்த்துறாங்கல்ல, கதிச்சு கொதறி கொன்னே போடுச்சு, கண்ணு காது மூக்கெல்லாம் தனித்தனியா இருக்குது. சோ போலீஸ் அந்த உரல் பாகங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூத்த பையன் தன்னுடைய அப்பாவான பெரிய ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா போலீஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, சோ அந்த நாய்களை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்க சொல்ல அவர் கையில வச்சிருக்கிற ஒரு விசில ஊதுறாரு. சோ நேரா அந்த நாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள அதுவே ஓடி போய் அடைஞ்சுக்குது. இப்படி ஒரு விசில வச்சா அந்த நாய் எல்லாத்தையுமே அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிற ஒரு விஷயம் தெரிய இப்போ அந்த மறைஞ்ச நடிகரோட மூத்த அண்ணன் இருக்காரு இல்லங்க, அவரு இருக்கிற நாய் எல்லாமே ஓபன் பண்ணி விடுறாரு. நம்ம கிட்ட தப்பிச்சு வெளியே போனா கூட அந்த நாய்ங்க கிட்ட ஹீரோ சிக்கிக்குவாருன்ட்டு. இப்போ லாயரை ஒருத்தங்க ஒரு குரூப் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க நேரா லாயரை தனியா லாக் பண்ணி நீ 5% கமிஷன் கேக்குறியா, ஒழுங்கா எல்லாத்தையும் சேர்த்து சொத்தை என் பேரில் எழுதி வைக்க பாரு, இல்லன்னா என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க தப்பு பண்ணோம், நீ தான் இத்தனை நாளா இருந்து லாக்கு பிரச்சனை பண்ணிருக்க, ஒரிஜினல் வாரிசை கொண்டிருக்கேன்னு சொல்லி நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிருவாங்க, வேற வழி இல்ல. ஆனா உன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொல்லுவாங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம லாயர் என்ன சொல்றாருன்னா, நான் ஹீரோவை கொன்னு என்னுடைய ஷேரை கொடுத்துறேன், நீங்க பார்த்து எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கெஞ்சறாரு. அப்போ இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்துகிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தனியா ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா மூத்த பிரதரோட ஒரு பொண்ணு ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட வர வழியில பிச்சை போட ட்ரை பண்ணிருப்பாரு, அவங்க அண்ணனும் அப்பாவும் சேர்ந்துட்டு பிச்சை போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு நல்ல மனுஷன் இருக்கிற பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்ச எங்க எல்லாருடைய போனையும் வாங்கி வச்சிருக்காங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, வீட்டுல இருக்கிற எல்லா டோரும் விண்டோஸும் லாக், நான் நினைச்சா கூட வெளியே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம கர்மா என்னவோ அதுதான் நடக்கும், இப்போ நாங்க அனுபவிக்கிற எல்லாருமே எங்களுடைய கர்மாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நான் ஏன் பங்கு கேட்கல, நான் அவ்வளவு நல்லவளான்னு நீ யோசிச்சேன்னா அது கிடையாது, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்புக்கான கர்மாவை தான் நான் இப்போ பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல பிச்சை எடுக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்ட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஆவி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு தப்பு பண்ணதை சொல்றாரு. என்னன்னா சின்ன பையனா இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாருல, வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தையும் பெற்றுக்கிறாரு. ஆனா பாருங்க கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு. அன்னையிலிருந்து என்னோட பையனுக்கு நான் தான் அப்பான்னு தெரியாமையே பக்கத்திலேயே நின்று வளர்த்திட்டு வந்துகிட்டு இருக்கேன், அவனுக்கு நான் அப்பான்னு தெரியாது, ஒரு அப்பாவா நான் எந்த ஒரு கடமையையும் அவனுக்கு பண்ணதில்லை, ஏன்னா என்னுடைய மனைவி என்கிட்ட இருந்து பிரிஞ்ச மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அந்த பையனை விட்டு பிரிஞ்சிருவேன், அப்போ பேரண்ட்ஸ் இல்லாம நான் கஷ்டப்பட்ட ஒரு துன்பத்தை அவன் கஷ்டப்படக்கூடாது, சோ யாருமே இல்லைன்னு நினைச்சு வளர்த்துன்னு சொல்லி அந்த ஒரு பையனை வளர்த்திட்டு வரங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இந்த கூடவே இருக்கிற பையன் இவருடைய சொந்த பையன் சொல்றாரு. கட் பண்ண ஒரு பிரதருடைய சப்பி ஒய்ஃப் அவங்களுடைய அந்த செகண்ட் ஒய்ஃபை பார்த்து அந்த மனுஷன் மூஞ்சியை பார்த்து எனக்கே ஆசை வரல, உனக்கு எப்படிமா இருக்குது, நீ வேணா இந்த பிச்சைக்காரனை கொன்னு 5 கோடி ரூபாய் ஷேர் எடுத்துட்டு போய் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கன்னு சொல்ல நான் ஒன்னும் பணத்துக்காக உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கல, அவரை உண்மையா ட்ரூவா லவ் பண்றேன்னு சொல்லுது. இதை கேட்டு அந்த சப்பி ஒய்ஃபுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, அந்த மூஞ்சி மேல எப்படி ட்ரூ லவ் வரும் அப்படின்ட்டு. இப்போ அந்த கேரக்டர் பைத்தியம் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தாத்தா பேயா ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருப்பாராமா, சோ அந்த மாதிரி பேய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள அந்த பேயை லாக் பண்ணி வச்சங்காட்டி அவன் அங்கேயே நின்னுக்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை நேரா ஒரு சாப்பாடு தள்ளிட்டு இருக்கிற ட்ரேல ஒளிய வச்சு நேரா அந்த பொண்ணு தள்ளிட்டு போகுது. என்னன்னா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கார் செட்ல இருக்கிற பழைய தாத்தாவுடைய கார் எடுத்து நேரா அந்த நாய்ங்க கிட்ட இருந்து உள்ள இருக்கிற பேய்ங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு ஓரமா அந்த ட்ரேவை வச்சுட்டு இங்கிருந்து நான் போய் ஒரு பெரிய சேனல் அடுத்து உடைப்பேன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அந்த இடத்தை நோக்கி வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் அந்த பக்கம் ஒரே இடத்துல கூட வச்சு டைவர்ட் பண்ணிட்டு நாம நேரா கார் எடுத்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அந்த ஒரு பெரிய லைட்டை உடைக்கிறாங்க.
அச்சோ அப்படின்னு தூரமா இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. யாராது நாம கத்துறதுக்கு முன்னாடியே கத்துறதுன்னு பார்த்தா a few moments before. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பில்டிங்ல இருந்திருப்பாங்கல்ல ஒரு பொண்ணு. அவங்களும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா பணத்தை எப்படி எல்லாம் ஷேர் போடுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு நான் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பொண்ணு அப்செட்டா இருக்க. நான் சும்மா சொன்னேன், எப்படி இருந்தாலும் பங்கு உனக்கு வந்து சேரும், ஒரு ஈட்டியை எடுத்துக்க. எதிரில ஹீரோ வந்தானா குட்டி கொன்னுருன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே பக்கத்துல பார்க்க ரெண்டாவது அண்ணன் வராரு. அதாங்க அந்த ரெண்டு ஒய்ஃபுக்காரரு. என்ன ஈட்டி என்னமோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, ஒண்ணுமில்லப்பா, சின்ன வயசுல எல்லாம் நீ இதை ஜாவலிங் த்ரோ பண்ணி வாங்கின பரிசுன்னு சொல்ல ஏன் பொண்ணு அதை நம்பாம சிரிக்கிறான்ட்டு ஒரு பதில் சொல்ல அவர் சொல்றாரு, நீரா சோப்ரா தெரியுமா, நான் மட்டும் இந்த ஈட்டி எறியறத போர் அடிக்குதுன்னு சொல்லி வைக்காம இருந்திருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடியே கப்படிச்சிருப்பேன். அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதே தெரியாம பண்ணிருப்பேங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு சிரிப்பு தாங்க முடியல. வரஞ்சிட்டப்பா அப்படின்னு கிளம்பிருச்சு. ஆனா அப்போ தூரமா ஏதோ ஒரு பொருள் கண்பட நேரா அந்த ஈட்டி எடுத்து தூக்கி வீசுறாரு. ரெண்டு பேர்த்துக்கும் உயிரே போயிருச்சு. மேல எங்க மேல பட்டிருந்தா என்ன ஆகுறது, குறி தப்புன்னங்காட்டி பரவாயில்லங்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் வச்ச குறி என்னைக்குமே தப்பாது, உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குதுன்னு சொல்ல நேரா நம்ம ஹீரோ தான் சிக்கிட்டாரோன்னு போய் பார்த்தா ஷாக். இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்கல்ல அவங்க பையன். இதை பார்த்தா அவருடைய தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. மீதி இருக்கிற எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. சோ இந்த ஏரியா கொஞ்சம் சேஃப்டி இல்ல, ஹீரோவை கண்டுபிடிச்சு நீ கொன்றுன்னு சொல்லி லாயர்ட்ட சொல்லிட்டு நாங்க எல்லாரும் எங்களோட வீட்டுக்கு போறேன்ட்டு எல்லாரும் கிளம்ப பார்க்க நேரா இந்த இறந்து போன பையனோட அம்மா இருந்துட்டு, என் பையனை கொன்ன அந்த ஹீரோவை யாரு கொல்றீங்களோ என்னோட சொத்துல பங்கு வர அந்த பார்ட்டை நீங்க எடுத்துக்கன்னு சொல்றாங்க. சோ வெளியே போறேன்னு சொன்ன யாரும் கிளம்புல. இருக்கிற எல்லாரும் ஹீரோவை சிவியரா தேடுறாங்க. அப்ப ஹீரோவை வச்சிருந்த அந்த ஒரு பெட்டியை தள்ளிட்டு போக உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ கிடையாது. என்னன்னா அந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரரோட ஒரு பையன் சப்பி பாய் இருப்பான்ல, அவன் தனியா நம்ம ஹீரோ இருக்கிற பாக்ஸை தள்ளிட்டு வந்து ஹீரோ இறங்கும் போது ஒரு மேட்ல ஃபுல்லா கம்ம தொடவி வச்சு ஹீரோ நகராம பண்ணி, எங்க அம்மாவுக்கு நிம்மதி இல்லாம இருக்காங்க, இந்த பணம் வந்துருந்தா நானும் எங்க அம்மாவும் தனியா போய் செட்டில் ஆயிருவோம்ட்டு ஹீரோவை ஷாக் கொடுத்து கொல்ல பார்க்க அவருடைய அம்மா அந்த சப்பி ஒய்ஃப் வந்து தடுத்து ஹீரோவை கெஞ்சி, என் பையன் தெரியாம பண்ணிட்டான், எதுவும் பண்ணாதீங்க, நீங்க தப்பிச்சு போங்கன்னு சொல்ல இவங்களோட அந்த ரெண்டாவது ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்க எனக்கு பணம் வேணும், சோ நான் ஹீரோவை கொல்லுவேன்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சப்பி ஒய்ஃப் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, ஈட்டி எடுக்க முடியல அவங்கனால. சோ இந்த செகண்ட் ஒய்ஃப் போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஈட்டி எடுக்க அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய விஷயம் இல்லையே, ஈஸியா வருதுன்னு அவங்க கேஷுவலா சொல்லும் போதுதான் ஒரு ஷாக்கு. ரெண்டாவது ஒய்ஃப் இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒய்ஃபை மூத்த அந்த சப்பி ஒய்ஃப் கொன்னுறாங்க. அப்போ அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் வர ஹீரோ மேல பழிய தூக்கி போட்டுறாங்க. இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு சூழ்நிலையில பயங்கரமா கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோ ஒரு கிட்டயும் அடி வாங்கி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல தன்னுடைய அண்ணனையும் அடிச்சுட்டு அந்த ஒரு பொண்ணு ஹீரோவை நேரா அந்த கார் ஷெட்டுக்கு கூட்டிட்டு போய் காரை ஓபன் பண்ணா ஹீரோ கார்ல ஏறாம நீ ஒரு தப்பு பண்ணன்னு சொன்னையே, என்ன தப்புன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி கேக்குறாரு. ஐ மீன் கம்பல் பண்ணி கேக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் கார் ஏத்தி ஒரு பொண்ணை கொன்னுட்டேன்னு. அப்படி கார் ஏத்தி இந்த பொண்ணு கொன்னது வேற யாரையும் இல்ல, ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்ல பிளாஷ் பேக். கார் ஓடிட்டு வர தெரியாதனமா ஒரு பொண்ணு மேல எடுத்துறாங்க. அப்ப பாருங்க ஹீரோ பிச்சைக்காரனா இருக்காருல்ல, பயங்கரமா கெஞ்சறாரு, எங்களை எப்படியாச்சும் காரை பின்னாடி நிறுத்துங்க, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்ல பக்கத்துல யாருமே இல்லைன்னா வந்துருங்கன்னு சொல்றாங்க. கார்ல மத்த பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இறங்க ட்ரை பண்ணுது. ஆனா இந்த பொண்ணையும் இறங்க விடாம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஹீரோயினோட உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காரை பின்னாடி நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி ஹீரோ கெஞ்சறாரு. ஏன்னா பின்னாடி நிறுத்தினா வீல் ஏறி ஹீரோயின் இறந்துருவாங்கன்னு சொல்லி அதையும் மீறி நிறுத்தி கொண்டுறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு நிறுத்தினது இந்த பொண்ணுடைய அண்ணனோ தவிர இந்த ஒரு பொண்ணு கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மத்த எல்லாரும் பாருங்க அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஹீரோவை கொல்ல பார்க்க அந்த பொண்ணுடைய அண்ணன் இருப்பான்ல, அவனும் வந்து ஹீரோவை அடிக்க பாக்குறான். ஹீரோ அவனை பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க மூத்த பிரதர் ஒருத்தர் வந்து, நாம சின்ன பையனா இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்தா அவனை நம்ம அடிச்சே கொன்னோம், பயப்படுற வயசுலயே நம்ம யாருக்கும் பயப்படல, இப்ப ஏன் பயப்படணும்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை அடிச்சே கொன்னுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய ஆவி நேரா இறந்து போயிருக்காருல ஆவி, அவரு பக்கத்துல வந்து நின்னுச்சு. அட பாவி ஓடிப்போன்னு சொன்ன நேடா, எல்லார்த்தையும் அடிக்கிறேன்னு சொல்லி நீ அனாவசியமா போயிட்டியடா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. மறுபடியும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. நான் போக்க வச்சு குத்துனேன், கண்ணுல ஸ்ப்ரே அடிச்சேன், சோ எனக்கு தான் பங்கு வேணும்னு வாய் தகராறு பண்ண. வெளியில ஒருத்தங்க பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா சித்தப்பா, அதாவதுங்க மறைஞ்ச நடிகருடைய சொந்த தம்பி. அவரு பாக்குறதுக்கு அந்த நடிகர் மாதிரியே இருப்பாரு. அவரு ஸ்பாட்டுக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, சித்தார்த்துங்கிற அவருடைய பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவாமா, வருஷம் அவரு இங்க வந்து கேக் வெட்டுவாராமா. சோ இறந்திருக்கிற ஹீரோவுடைய பாடி எல்லாம் மறைச்சு வச்சுட்டு யாருமே இல்லாத பெட்ரூம்ல உட்காந்து கேக் வெட்டுறாரு அவரு. என்னன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்கல்ல, சின்ன பசங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பையனை அடிப்பாங்கல்ல, அது இவருடைய பையன் தான். அந்த பையனை அடிச்சே கொன்றுப்பாங்க. சோ இறந்த தன்னுடைய பையன் இந்த இடத்துல தான் இறந்திருப்பாரு. வருஷம் இங்க வந்து கேக் வெட்டி, கேக்க வெட்ட மாட்டாருங்க, கேக் வச்சு அந்த பையனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போவாரு. அந்த மாதிரி இங்க வர நீங்க எல்லாரும் சொத்துக்காக அடிச்சுக்குவீங்கன்னு எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த சிசிடிவி
சிசிடிவி எல்லாம் இங்க வச்சிருக்கேன்னு சொல்ல, இத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், கேவலம் ஒரு பிச்சைக்காரனை கொல்றதுக்கு இத்தனை நேரம் எடுத்துக்கிட்டீங்களேன்னு சொல்லி லாயர் மேல இருக்கிற தப்ப பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரிஜினல் வாரிச அவன் கொன்னுட்டான்னு சொல்ல, லாயர் இப்ப வந்து அந்த வந்திருக்கிற சித்தப்பாவை பயங்கரமா மிரட்டுறாரு. என்னன்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க போலீஸ்க்கு போக முடியாது, நீங்க எங்க பக்கம் சேரலன்னா நான் உங்களை கொன்றுவேன்னு சொல்ல டக்குன்னு ஒரு கன் எடுத்து அந்த லாயரை கொன்னுறாரு. மீதி இருக்கிற எல்லாரும் அந்த சித்தப்பாவை பார்த்து பயங்கரமா நடுங்க. பேக்கெட்ல இருந்து அந்த டாக்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு விசில் எடுக்கிறாரு. எங்க அண்ணன் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் நடுங்குறாங்க. ஏன்னா நாய் வந்திருந்தா கதிச்சு கொதறிருன்ட்டு. என்னதான் இவங்க எல்லாம் ஓனர்ஸா இருந்தாங்கன்னா கூட விசுவாசம் அந்த மறைஞ்ச நடிகருக்கும் இந்த விசில் வச்சிருக்கிறவங்களுக்கும் தான். இப்போ இறந்து போன ஹீரோவுடைய டெட் பாடி கிட்ட வந்து சித்தப்பா வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நான் நினைச்சிருந்தா முன்னாடியே வந்து உன்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா நானும் இதே குடும்பத்துடைய ரத்தம் தானே, இறந்து போன்னு விட்டுட்டேங்கிறாரு. இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப இந்த சின்ன பையன் சபிபா இருப்பான்ல, அவங்க அம்மா மேல் ரூம்ல அவனை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் ஹீரோ இறந்த விஷயம் தெரியாம ஹீரோவை கொல்றதுக்காக என்ன பண்றான்னா, ஒரு நிறைய தண்ணியை ஓஸ்ல புடிச்சு ஹீரோவோட உடம்புல பட வச்சு அந்த தண்ணிக்கு ஷாக் கொடுக்க, அந்த ஷாக் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு உயிரை கொடுத்துருது. உயிரோட நின்றுகிட்டு இருக்கிற நம்ம சித்தப்பாவோட உயிரை எடுத்துருது. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்து நாங்க உன்னை கொல்ல போறாங்கிற மாதிரி சொல்ல, நான் பிச்சைக்காரன்னா நீங்களும் பிச்சைக்காரனா, ஒரு மனுஷனையும் மதிக்க கத்துக்குங்கன்னு சொல்லி விசில ஊதுறாரு. இருக்கிற நாயெல்லாம் பாத்தீங்கன்னா இவரை கடிக்காம மீதி இருக்கிற எல்லாத்தையும் கடிச்சு கொண்டுருச்சு. கட் பண்ண இந்த வீட்டுல இருந்து வெளியே வராரு. நேரா அவருடைய பையனை போய் பார்த்து, நான் தான் உன்னுடைய அப்பான்னு சொல்லாம சொல்லி உன்னோட பர்த்டே இன்னைக்கு தான் கேக்க கொடுத்து அந்த பையன் வயிற்றுல இருக்கும் போது எடுத்திருக்கிற போட்டோவையும் காமிக்க, ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல செக்யூரிட்டியா சேர்ந்துடுறாரு. இப்படி அப்பாவும் மகனும் சேர இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு, இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ, நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொட்டை படத்தை ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிற இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. ஃபுல்லா பார்த்து என்ஜாய்.